நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அதைத்தான் சொன்னேன். நம்ம எதிராளியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவன் எப்படி ஜெயிக்க முடியும், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அவனும் சாதாரண ஆள் கிடையாது. அவனும் தேவன் பரலோகத்தில் இருந்தவன், தேவதூதனாக இருந்தவன். அந்த தேவதூதர்களுக்குரிய சில அதிகாரங்கள், வல்லமைகள் அவனுக்கு உண்டு. ஆண்டவர் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை. கடைசி நாள் வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறார். அவனாலும் சில அற்புதங்களை செய்ய முடியும். பொய்யான அற்புதங்கள், ஏமாற்றுகிற அற்புதங்கள். அவனுக்கு சில சக்திகள், தேவதூதர்களுக்குன்னு உள்ள அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அது ஆண்டவர் பிடுங்கி கொள்ளவில்லை. சிலுவையில் அதை ஜெயித்தார். அவனுக்கு அது இருந்தாலும் அவனை ஜெயிக்க இயேசுவோடு கூட சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து ஆவியில் நிரப்பப்பட்டவங்களால் அவனை ஜெயிக்க முடியும். அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அவனுக்கு முடிவு காலம் வரைக்கும் அவனால கிரியை செய்ய முடியும். அவன் தன்னை வெளிப்படுத்த முடியும், கடவுளை போல காண்பிக்க முடியும், மக்களுக்கு தரிசனம் கொடுக்க முடியும், சொப்பனம் கொடுக்க முடியும், காட்சிகளை காண்பிக்க முடியும், ஒளியின் வேஷம் தரித்து வெளிச்சத்தில் வந்து நின்று கடவுளை போல தன்னை காண்பிக்க முடியும். அதெல்லாம் இருக்கிறது. அப்போ அதுதான் நம்ம அறிந்து கொண்டு கவனமாக நம்ம இயேசுவை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. இது மாதிரி ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் சாத்தானோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ இவனை குறித்து எங்கே எழுதியிருக்காதான் நான் கடந்த முறை சொன்னேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள் வாசிச்சிங்களா? அதில் நீங்கள் வாசனம் உடனே புரியும். நீங்கள் ஒரு 2 முறை 3 முறை வாசித்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த சாத்தானை பற்றி எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். அவ்வளோதான், அது நமக்கு தெரிஞ்சால் போதும். இதில் நான் சொன்ன மாதிரி லூசிஃபர் என்கிறவன் தான் சாத்தானாய் மாறி போனான். இப்பவும் தன்னை கடவுளாக பல இடத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவன் அவன்தான். ஆனால் அவனுடைய கிரியைகளுக்கு மெய்யான கடவுளுக்கும் உள்ள கிரியைகளிலே செயல்பாடுகளே வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான்னு தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். பைபிளில் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பாருங்க, 269வது பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அங்கே என்ன சொல்லப்படு? பிசாசோடு எதிர்த்து நிற்கன்னு சொல்லப்படலை, பிசாசின் தந்திரங்களோடு. அப்போ சாத்தான் எப்படி செயல்படுவான்? தந்திரமாய் செயல்படுவான். ரொம்ப தந்திரவாதி அவன், தந்திரமாக தான் செயல்படுவான். பிசாசு நேரில் அப்படி வந்து அப்படியே கருப்பு ட்ரெஸ் வச்சு பல்லெல்லாம் நீட்டிட்டு கொம்பு வச்சுட்டு நான் சாத்தான் வந்திருக்கிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படி வரமாட்டான். தந்திரமாக தான் வருவான், தந்திரமாக தான் பேசுவான். அவன் பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்கணுமா? அப்போது பிசாசனுடைய தந்திரம் என்ன? அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறவன். இவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் நம்பிடுவாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு காட்சி கொடுத்தா நம்பிடுவாங்க, இப்படி ஒரு காரியத்தை சொன்னால் இவங்களை அடிமைப்படுத்திடலாம். ஒவ்வொருவரை பற்றி அவனுக்கு தெரியும். அவனை எல்லாத்தையும் கவனிக்கிறாள், அவனை எல்லாத்தையும் பார்த்துக்க. எங்களிடம் பூமி எங்கேயும் சுற்றி வருகிறான். நாம் இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படி அவனுக்கு தெரியும். உண்மையான கிறிஸ்தவங்களும் தெரியும், பொய்யான கிறிஸ்தவங்களும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு தெரியும். மனிதர் எப்படி கடவுள் நம்மளை அறிந்திருக்கிறா அதே மாதிரி அவனை நம்முடைய இருதயத்தை மட்டும் அவனால் அறிய முடியாது. நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் அவனு பார்த்து கொண்டு இருக்கிற, அவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் லஞ்சம் வாங்கினா அவனுக்கு தெரியும், நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அவனுக்கு தெரியும், ரகசியமாக ஒரு பாவம் செய்கிறீங்கன்னா அவனுக்கு தெரியும், எல்லாமே அவனுக்கு தெரியும். நீங்கள் மறந்துடுறார். எப்படி ஆண்டவருக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியுமோ சாத்தானுக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியும் என்பதை மறந்துடக்கூடாது. நாங்கள் ஒரு முறை அப்பாதரை பிரதர் நாங்கள் மூலி செய்யும்போது ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோமா. இப்போ பிசாசு பிடிச்சி ஒரு பையன் ரொம்ப அலக்கழித்தார். அப்பாதர் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க போய் அவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அங்கேருந்து ஒரு ஆள் கையில் பைபிளோடு அவர் போய் தலையில் கை வச்சு பிசாசை போன்னு அதட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் ஊழியத்துக்காக போயிருக்கிறோம், ஆயத்தப்பட்டு போயிருக்கிறோம். பிற அப்பாதருக்கு நாங்கள் இருக்கிறோம், நம்ம ஒரு ஆயத்தம் போயிருக்கோம்.
அவர் யாருன்னே தெரில, எனக்கு தெரியல யார் அவருன்னு கேட்டால் அவர் ஊழியம் செய்கிறாராம். தப்பு இல்லை, ஊழியம் செய்கிறவங்க ஒருத்தவங்க இப்போ வந்துச்சு வேணால் ஒரு டிசிப்ளின் இருக்குது. நான் இன்னொருத்தர் கூட்டம் நடந்த போனால் அங்கே பொதுவாக ஜெபிக்க மாட்டேன். இல்லை அந்த அவங்க கூட்டம், நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க மாட்டேன். ஒருவேளை அவங்க பெருமை பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தா தான் ஜெபம் பண்ணுவேனே தவிர, அது ஒரு ஒழுங்கு இருக்குது ஸ்பிரிச்சுவல் உலகத்தில், ஒரு ஊழி ஒழுங்கு. அப்படிலாம் ஜெபிக்கூடாது. ஜெபிக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, அவங்க பிரசங்கராக இருக்கிறாங்க, மக்கள் வந்தாலும் நான் ஜெபிக்க மாட்டேன், இது அவங்க கூட்டம், அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கன்னு கை நீட்டிட்டு நான் போய்கொண்டே இருப்பேன். ஒரு ஒழுங்கு இருக்குதுல்ல. அப்போ இவர் பிரதர் போகிறவங்களும் அவர் போய் கை வச்சுட்டு அப்படியே அது அதட்டுறாரு பிசாசு. அது எதுவும் பேசுது, இவரும் அதட்டுறாரு. பிரதர் பார்த்தாங்க, நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் ஜெபம் ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை உண்டாக்கூடாதுன்னு அமைதியாக நின்னாங்க. சரி அவர் விரட்டட்டுமே அப்படின்னு சொல்லி ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. திடீர்னு அது சொல்லுது, கையை எடுடா அப்படிங்கிற மரியாதைலாம் பேசுது. பிசாசு எடுடா. இவர் என்ன நினச்சிக்கிட்டா, நான் ஊழியக்காரன், நீ போகணும் அப்படின்னு சொல்லி பேசினாரா. உன்னை பற்றி ரகசியத்தில் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. கையை எடுத்துட்டு அமைதி ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு. உண்மையாக நடந்தது. அப்போ எல்லாமே அதுக்கு தெரியும். ஒரு மாதிரி அதை சொல்லுதில்ல, இயேசுவின் நாமத்தில் பிசாசை போ அப்படின்னு சொன்ன பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். நீ யாருடா என்னை துரத்துன்னு கேடுச்சுன்னு பைபிள் எழுதியிருக்குல்ல. அதனால தான் ரொம்ப கவனமாக தெய்வ சித்தை இல்லாமல் தெய்வனுக்கு உங்களுக்கு அர்ப்பணிக்காமல் சும்மா நானும் ஊழியக்காரன் தானே நானும் செஞ்சிருவேன், அந்த பெருமைக்கெல்லாம் செஞ்சிடக்கூடாது. தாழ்மையாக நடந்து கொள்ளணும். எல்லாருக்கும் ஒரு டிசிப்ளின் ஒழுங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறும்போது சாத்தானுக்கு நல்லா தெரியும், இவன் ஒழுங்கை மீறுகிறான் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ நம்மை குறித்து எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ தேவனுடைய கிருபைக்குள்ளே அடங்கி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து போனால் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒன்று உண்டாகிருக்கும். இதெல்லாம் மனத்தில் வைத்தோம். சாத்தானோடு டீல் பண்ணும்போது அவனுக்கு எல்லாமே தெரியும் என்பது உங்களுக்கு தெரியணும். அப்போ பிசாசனுடைய தந்திரங்கள் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த அவன் தந்திரமாக கிரியை செய்கிறா என்னங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இப்போ எதிரி நாடுகள்னு சொன்னால் அவங்க எல்லாம் தந்திரமாக தானே செயல்படுவாங்க. நீ யோசித்து பாருங்க, நம்ம நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகளை ஊடுருவ வைக்கிறாங்க எதிரி நாட்டில் இருந்து. அவங்க சொல்லிட்டா நாங்கள் இப்போ 100 பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி உங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்ப போகிறோம் சொல்லிட்டா செய்வாங்க. தெரியாது, தந்திரமாக இந்தியர் மாதிரியே உள்ள அனுப்பிடுவாங்க. அவன் தீவிரவாதியாக இருப்பான், வெளிநாட்டுக்காக வேலை செய்கிறவனாக இருப்பான். நம்ம நாட்டை அழிக்கிறதற்கு அவங்களால அனுப்பப்பட்டவங்க தந்திரமாக உள்ள கிரியை செய்வாங்க. இதே மாதிரி தான் பிசாசானவன் தந்திரசாலி. அப்போ அவனுடைய தந்திரமாக செய்யும்போது எப்படிங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு வாழ்வது? பயப்படலாம் தேவையில்லை. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், அவன் எவ்வளோ தந்திரம் வேணுமானாலும் பண்ணட்டும். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கூட உறவை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா அவனுடைய எந்த தந்திரமும் பலிக்காது. இதை முதல்ல விளங்கி கொள்ளுங்க. இயேசுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் தொடர்பு கரெக்டாக இருந்தது. தினம் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஐக்கியமாக இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்காருன்னா அவன் எவ்வளோ தந்திரமாக செயல்பட்டாலும் உங்களை டச் பண்ண முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது. பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம சுற்றி நடக்கிறது உண்மைதான். இப்போ இந்தியாவுக்குள்ளே தீவிரவாதிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கு தெரியும் எத்தனை பேர் ஊடுருவி இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க செயலற்றவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே பவர்ஃபுல் பாதுகாப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்காங்க. அதுக்குன்னு ரகசிய அமைப்பை நம்ம தேசம் வச்சிருக்குல்ல. அவன் உள்ளே இருந்தாலும் அவனால் தீமை செய்ய முடியாது, முடக்கப்பட்டு இருப்பான். அதே மாதிரி தான் அவன் கிரியை செய்தாலும் நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர் நமக்கு தூதர்களை கத்த நியமிச்சிருக்கிறார். நமக்கு தீமை செய்யணும்னு வந்தால் கூட அவனால் தொட முடியாது, தீமை செய்ய முடியாது, முடக்கப்பட்ட நிலைமையில தான் இருப்பான். அதனால் பயப்படாதங்க, தைரியமாக இருங்க. எதிராளியாக பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி வரட்டுமே. என் கூட யூதா கோத்தரத்தின் சிங்கம், யூதாவின் சிங்கம் இருக்கிறார். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அதனால தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படி பைபிளில் சொல்லியிருக்கல. அப்போ அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன், நமக்கே தெரியாது அவனுடைய கிரியைகள் என்பது. இப்போ ஒரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 2:11 பாருங்க. அந்த வசனம் சொல்ற பாருங்க, 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பார்த்தீங்களா?
சாத்தான் தந்திரமாக தான் செயல்படுவான். அவன் தான் நம்மளை அட்டாக் பண்ணுறான்றதே தெரியாத விதத்தில் கிரியை செய்வான். அதாவது உலகத்தில் பேயாவது பிசாசாவதுங்க, பிசாசெல்லாம் கிடையாதுங்கன்னு ஒரு கூட்ட மக்கள் நம்புகிறான் உலகம் முழுதும். அதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தானே ஒன்று கிடையாது, பிசாசுனே ஒன்று கிடையாது, அப்படி மக்களை நம்ப வைப்பார். அது ஒரு சாத்தானுடைய தந்திரம். நல்ல விளங்கி கொள்ளுங்க. பிசாசுகள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாத்தானுடைய தந்திரம் தான். அப்போ அவன் தந்திரமாக தான் செயல்படுவான். அப்போது பிசாசனுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துகளை எப்பொழுதும் பரிசுத்த ஆவிகள் இருந்தீங்கன்னா அவனுடைய தந்திரம் நமக்கு தெரிஞ்சிடும். அவன் இப்படி தந்திரமாக செயல்படுவான் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது தான் திரும்ப ஞாபகப்படுத்தினா மனசில் பதியும். ஒரு சமயம் நான் தொடர்ந்து 2 வாரம் ஊழியம், ஒரு வாரம் ஒரு இடத்துல ஊழியம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் இன்னொரு ட்ராவல் பண்ணி போய் காலையில் கூட்டம், ராத்திரி கூட்டம், பகலில் கூட்டம், ராத்திரி கூட்டம், பகலில் கூட்டம், தொடர்ச்சியாக பிரசங்கம், மீட்டிங், ஆட்களுக்காக ஜெபம். அப்போ மாதிரி தூங்குறதுக்கு அதிக டைம் இல்லை, ரெஸ்ட் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு 2 வாரம் கழித்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறேன். அப்போது சரீரமெல்லாம் அந்த பலவீனப்பட்டோம்ல, 2 வாரம் தொடர்ந்து ஊழியை செய்து தூக்கமும் காணாது அது மாதிரி பலவீனப்பட்டு சரீரத்தில் ரொம்ப பலவீனம். நான் ராத்திரி தூங்கிட்டு காலையில் எழும்பி ஜெபிக்கிறது வழக்கமாக. அதிகாலை எழும்பும்போது கை காலம் அப்படி அடித்து போட்ட மாதிரி சொல்லுவாங்களே, அடித்து போட்ட மாதிரி இருக்குது. அப்படியே தூக்க முடியல, அசைக்க முடியல, அப்படியே வலி, அப்படியே ஒரு பலவீனம் சரீரம் முழுவதும். அப்போ எழுப்பி ஜெபிக்கன்னா முழங்கால் போட முடியல, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, கையை வைத்து ஜெபிக்க முடியல. அப்படியே நம்ம ரொம்ப 2 வாரம் தொடர்ந்து ஊழியம் செய்யறதுனால சரீரம் ரொம்ப வீக் ஆகிட்டு. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போனால் ஊழியத்துக்கெல்லாம் போக வேண்டாம், சாப்பிட்டு தூங்கலான்னு நல்லா இன்றைக்கி ரெஸ்ட்டு. ஆமாம், 2 வாரம் தொடர்ந்து ஊழியம் செய்யல, ரெஸ்ட் டேன்னு சொல்லி சாப்பிட வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது. மத்தியானம் எழும்பி சாப்பிட வேண்டியது, அப்புறம் தூங்க வேண்டியது. நாள் முழுவதும் மணிக்கணக்காக தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் ராத்திரி நல்லா தூங்கியாச்சு. ஓகே, இந்த நாள் முழுதும் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரி, அடுத்த நாள் எழும்பின உடனே அதே மாதிரி தான் இருக்குது. அதே பலவீனம், அதே மாதிரி கை கால்கள் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வீக்னஸ் அப்படியே காணப்படுகிறாரு. அப்போமா ஜெபிக்க முடியல, கஷ்டப்படுது. அப்போ நான் நினச்சேன், அப்போ நம்ம ரொம்ப ஊழியம் செஞ்சிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து ஜெபெல்லாம் பண்ணி ராத்திரி பகலாக ஜெபிக்கிறோன்னு ஊழியம் செய்கிற மாதிரி இருந்துட்டோம். சரி, ரொம்ப வீக் ஆகிட்டேன். அதனால தான் இன்னும் பலம் இன்னும் மாறல, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு மனசில் நான் நினைக்கிறேன். இந்த நினைவுகளை சாத்தானால் அறிய முடியாது, ஆனால் கர்த்தரால் அறிய முடியும். இதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் மனதில் நினைக்கிறத சாத்தானால் கண்டுபிடிக்க முடியாது, கர்த்தரால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பேசுகிறது செயல்களை அவன் பார்த்து அறிந்து கொள்ளுவான், மனசில் நினைக்கிறது அவனுக்கு தெரியாது. அதுதான் ரகசியம். ஆண்டவர் நான் மனசில் நினைக்கிறது ஆண்டவர் அறிந்து கொண்டார். இல்லைங்க, சில இப்படி நினைக்கிற சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. ஒரு 3-4 சொல்லுவாங்களா, 2 கரெக்டாக இருக்கும். அவங்க இந்த மனுஷங்களில் ஒரு ஆவி இருக்குது, அது தேவன் தந்தை தீபமாக இருக்கிறான். ஒரு மனுஷனை பார்த்தோன்னே டக்குனு சோகமாக இருக்கானா சந்தோஷமாக இருக்கானா கண்டுபிடிச்சிட முடியும். அதை வச்சு பேசுகிறது. அது என்னதோ கடவுளை வெளிப்படுத்திட்ட மாதிரி நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அது மனிதன் வச்சு சிலருடைய இதை பார்த்து அவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதை மாதிரி அப்படியே நினைவுகளை அறியணும்னா அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அப்போ நான் நினைக்கிறேன், அப்படியே நம்ம ரொம்ப ஊழியம் செய்து களைப்பாற்றனால இருக்குது, அப்போ இன்றைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு நான் மைண்டில் நினைக்கிறேன். நினச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கினார். தி ஹோலி ஸ்பிரிட் கேம். ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே இறங்கிட்டு ஆவியானவர் பேசுகிறதை என் ஆவியிலே உணர முடிகிறான்னு சொல்கிறாரு. என் மகனே, இது உன் சரீர பலவீனம் அல்ல. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி நீ ஜெபிக்க விடாதபடி ஊழியம் செய்யாதபடி தடுப்பதற்கு ஒரு ஆவி உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது என்ன ஆண்டவர் பேசினார். அப்போ தெரியல, இது நம்ம
ரொம்ப ஊழியம் செஞ்சுட்டோம், அது செஞ்சுட்டோம், அதனால களைப்பு பலவீனம் நினைக்கிறோம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அப்போ அடுத்த நாள் அது சரியாகணும்ல. அப்போ அடுத்த நாள் சரியாகலைன்ன உடனே நான் அதை நினைக்கல, நம்ம வேற மாதிரி நினைக்கிறோம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவனை பற்றி நினைக்க விட மாட்டான், நம்ப விட மாட்டான். அதான் பிசாசின் தந்திரம். ஆவியானவர் சொன்னார், உன் சரீரத்தில் அந்த பலவீனெல்லாம் நேற்றைக்கு சரியாயிட்டுன்னு தூங்கி ரெஸ்ட் எடுத்த உடனே இப்போ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அப்படி பைபிளில் இருக்கு. பலவீனப்படுத்துகிற ஆவி உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி நீ அதுக்கு மேலே ஊழியம் செஞ்சிடக்கூடாது, ஜெபிச்சிடக்கூடாது, நீ உன்னை ரெஸ்ட் எடுக்க வச்சிடணும், முடக்கி வச்சிடணும் போராடுகிறது. என்னை அது தெரிந்த உடனே நான் உடனே எளிமை முழங்கால் படிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் போராடணும்ல. சத்துரு வந்திருக்கிறா, எதிராளின்னு ஆவியான வெளிப்படுத்தணும், ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் அப்படியே செபிக்க 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 அப்படியே ஒரு பலவீனம் விலைக்கு போகிறாரு. சரீரத்தில் உடனே புது பலன் வந்துவிட்டு, எல்லா பலவீனம் மாறிவிட்டு, அவ்வளோதான், புது பலன் வந்துவிட்டு. நான் எழும்பினேன், ஜெபிச்சேன், ஊழியத்துக்கு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், சாத்தானுடைய தந்திரம். அவன் தெரியாத வித நம்ம வேற ஒரு டைரக்ஷனில் பார்க்கும்படி அவன் செய்வான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். இதுதான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சகோதரர் சொன்னார், பிரதர் வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனையாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை தான். கணவன் மனைவி 2 பேரும் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம், சர்ச்சுக்கு ஒன்றா போவாங்க, ஒன்றா ஜெபிப்பாங்க, கூட்டங்களுக்கு ஒன்றா போவாங்க, ஊழியத்துக்குள்ள ஒன்றா, வெளியே நல்லா தான் இருக்கிறோம் பிரதர். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே டக்குன்னு மனைவி ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவான், அப்படி இருதயத்தை காயப்படுத்துகிறோம். உடனே நானும் கோவத்தில் ஒன்று பேசுவேன், அவளும் ஒன்று பேசுவாள், சண்டை வந்துடும் வீட்டுக்குள்ளே. அப்படியே ஒரு சண்டை, ஒரு சமாதானமாக நிம்மதியாக இருக்க முடியல. அதே வீட்டை விட்டு வெளியே போயிட்டோன்னா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஒன்றா ஊழியத்துக்கு போகிறோம், ஒன்றா கூட்டத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாத்திட்ட அன்பாக போங்க, நல்ல கப்புள்ப்பா அப்படின்னு எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். எனக்கு விளங்கி கொள்ளவே முடியல, ஓய் ஏன் என் மனைவி வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுகிறாள், அது பேச்சு வித்தியாசமாக மாறுது, டக்குன்னு கோவம் வருது, நான் கோவப்படுற மாதிரி பேசுகிறாள், உடனே நானும் பேசிடுறேன், சண்டை வந்துடுது. அப்போ நான் சொன்னேன், இது என்ன காரணம் ஆண்டவரை ஜெபித்த போது ஆவியானவர் வெளிப்படுத்தினார், இவங்க 2 பேரும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆவி கிரியை செய்து, அந்த ஆவி இவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே செயல்பட ஆரம்பிக்கிறது. வெளியில் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே தான் ஒரு கணவன் மனைவி அவங்க மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தணும்ல. அதான் வீடு, அங்கே தான் பல மணி நேரம் ஒன்றா இருக்க வேண்டியது. வீட்டுக்குள்ளே அவங்களை பிரித்து வச்சிடுறது, சண்டை போட வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பை உண்டாக்குறது, ஒரு தூண்டுதலை உண்டாக்குறது. அப்போது ஒரு மனதை கெடுக்கிற ஒரு ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஒரு ஆவி வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கிரியை செய்கிறது. இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும். அப்போ அது மாதிரி நடந்ததில்லை. அப்போ இது என்ன பண்ணுறதுன்னாரு. நான் சொன்னேன், என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை நீ வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன்னு நீ அதை எதிர்த்து ஜெபிங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. இப்போ உங்களுடைய மனைவிக்குள்ளே கோவம் வர மாதிரி பேச ஆரம்பித்த உடனே நீங்கள் இப்போ உடனே தலையில் கை வச்செல்லாம் பிசாசை துரத்த, அவங்க பிசாசை பிடிச்சவங்க கிடையாது. ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ள, சாத்தான் அவங்களுக்கே தெரியாதது பிசாசுடைய தூண்டுதல். அவங்க நியாயம் பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் உங்க மேலே ஒரு கசப்பு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி பேசுவாங்க. ஆமாம், அப்படி தான் நடக்குது. நீங்கள் மனசுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை என் மனைவி மேலே தெளிக்கிறேன், என் மனைவிக்குள்ளே இருந்து செயல்படுகிற எரிச்சலின் ஆவியை, கோபத்தின் ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன், வெள்ளக இயேசுவின் நாமத்தால். நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், நானும் என் மனைவி இயேசுக்கு சொந்தங்க, உனக்கு இடையில நீ செவிச்சு பாருங்கள், மாற்றத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியே தான். அப்படி கொஞ்சம் கோபத்தில் பேச ஆரம்பித்த உடனே மனசுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை என் மனைவி மேலே தெளிக்கிறேன், என் மனைவிக்குள்ளே இருந்து என் குடும்ப சமாதானத்தை கெடுக்க போராடுகிற எரிச்சலின் ஆவி, கோபத்தை உண்டாக்குற ஆவி உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படியே ஜெபிச்சேன் பாருங்க, அப்படியே என் மனைவி சுபாவம் மாறிட்டு, அப்படி அன்பாக வெளியில் போனால் எப்படி நாங்கள் சந்தோஷமாக பேசுவோம், அதே மாதிரி மாற ஆரம்பிச்சுட்டா. 2-3 நாள் அப்படி ஜெபிச்சேன்னா
அதோட எல்லாம் மாறிவிட்டார். இப்போ அந்த போராட்டம் இல்லை. அப்போ சாத்தானுடைய தந்திரம், இவங்க எங்கே டச் பண்ணால் இவங்க சமாதானத்துக்கு எடுக்கலாம், எங்கே இருந்து நுழைஞ்சி இவங்களுக்குள்ள வேதனை உண்டாக்கலாம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அந்த அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவேனா, பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி நீங்கள் ஆவியில் எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் ஆவியானவர் டக்குன்னு வெளிப்படுத்துவார். இந்த ஆவி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இதுக்கு சில கூட்டத்துக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம். கூட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஜனங்க சாயங்காலம் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அந்த கூட்டம் நடக்கிறது பக்கத்தில் தங்க வச்சுருக்கிறாங்க. போனால் நீ கூட்டம் நடத்த முடியாது. ஏன்? ஒரு ஆள் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான், பிரச்சனை, ஒரு டென்ஷன், அருவாளோடு நிற்கிறான். ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. போலீஸ் வரப்போது, பெரிய பிரச்சனை, நீ கூட்டம் நடத்த முடியாதுன்னு. அந்த சூழ்நிலை பரபரப்பாக நடக்குது. மக்கள் உள்ள வர பயப்படுறாங்க. அந்த போதகர் கூட்டம் நடத்த பயப்படுறாரு. சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. நானும் பார்க்குறேன் அந்த காட்சியை. பார்த்தாக்கி ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவ்வளோதானா நீ டக்குன்னு ஆவியான சொல்லுகிறார், இட் இஸ் டெவில்ஸ் ஒர்க். பிசாசு இன்றைக்கி கூட்டத்துக்கு எடுக்கணும்னு ஒரு மனிதனை ஏவி செயல்படுத்துகிறான். ஜெபம் உடனே ஆவில நர்ம அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணேன். இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவியை, இந்த மனிதனை தூண்டி ஒரு பிரச்சனை உண்டாக்குற பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். இந்த இடத்தை விட்டு வெளியே கடிந்து ஜெபிச்சு சில நிமிடத்தில் டக்குன்னு சூழ்நிலை மாறிவிட்டார். அவன் எங்கே போனான்னு தெரியல, போயிட்டான். அந்த சூழ்நிலை மாறி, சண்டை போட்ட சூழ்நிலை மாறி டக்குன்னு ஒரு அமைதி வந்தது. மறுபடியும் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மாற்றம் கூட்ட ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி பெரிய அற்புத அதிசயங்கள் நடைபெற்றது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை தடுக்கிறதற்கு பிசாசு, நான் பார்த்து இந்த ஆள் எதுக்கு இப்படி பண்ணுறான், அருவாளை தூக்கிட்டு வரான், அவனை பிடிங்க, அடிங்க, போலீஸில் கொடுங்கன்னு உலக மக்களை போல செயல்பட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் அன்றைக்கி முழுது இருந்திருக்கணும். அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். சாத்தா அப்படி தான் வருவான், தந்திரமாய் வருவான். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆள் என் மனைவி, என் மாமியார், என் மருமகள், என் கணவரால் தான் பிரச்சனைன்னு. அவருக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி, அவன் தந்திரமாக செயல்படுறான். உங்களுக்குள்ள எரிச்சலை உண்டாக்க, கோபத்தை உண்டாக்க, உங்களுடைய அன்பை கெடுக்க, உங்களுடைய ஜெபத்தை தடுக்க தந்திரமாக போராடுறான். அதை அறிந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பிசாசு ஈஸியாக வின் பண்ணி போய்கொண்டே இருக்கலாம். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு அவனுடைய தந்திரத்தை அறிஞ்சிருந்தார். அதனால தான் உலகத்தின் அதிபதி வருகிறான். என்கிட்ட ஒன்றுமில்லை, அவனுக்குரிய காரியம், என்கிட்ட காரியம் பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறார். இயேசு குருமா என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. சொந்த கிராமத்தார் அவனை கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க, மேலேருந்து தள்ள பார்க்குறாங்க, கல் எடுக்க பார்க்குறாங்க, அடிக்கண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு விரோதமாக பேசுகிற ஆட்கள், மத தலைவர்களெல்லாம் சாத்தான் எழுப்புகிறான். பின்னால் இருப்பது அந்த ஆவின்னு இயேசுக்கு நல்லா தெரியும். அதனால் தான் அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணி அவர் ஜெயம் எடுக்கிறார். சாயங்காலத்தில் போய் துதித்து ஜெபம் பண்ணுகிறார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ கடைசி காலத்தில் வந்ததுனால சாத்தானுடைய கிரியைகளும் அவனுடைய தாக்குதலும் பலமாக்கி இருக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்றார். இந்த கோபத்தோட பூமியில இறங்கினான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 இப்போ ரொம்ப கோபத்தோடு, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சாத்தான் மிகுந்த பலமாய் உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சின்ன ஊழி செய்தால் உங்களுக்கு விரோதமாக பலமான யுத்தம் பண்ண அவன் எழும்புகிறான். சின்ன ஜெபம் நடத்தினால், அதுவும் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுறீங்க, தேசத்துக்கு ஜெபிக்கிறீங்க, சாத்துமங்களை ஆதாயம் பண்ணுறீங்கன்னா அவங்க மேலே பயங்கர கோபத்தோடு எழும்புவான். பயப்படாதங்க, அதுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். தொட முடியாது. இப்போ சமீபத்தில் இலங்கை தேசத்தை ஊழித்து போயிருந்தோம். நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டு போய் ஊழியத்தை நிறைவேற்றினார். எழுப்புதல் தரிசனம் உண்டானது. அந்த கூட்டம் முடிந்தது பாருங்க. அப்பா, ஆண்டவர் ஜெயமாக நடத்தி முடிச்சிட்டான்னு நினைக்கும் போது ஒரு வாலிப தம்பி வந்தான். ஏன்னா முன்ன பின்ன பார்த்ததில்லை. இன்றைக்கி நீங்கள் கூட்டம் நடத்தும் போது, நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். என்ன காமிச்சாருன்னு கேட்டேன். உங்களை பற்றி. என்ன பற்றியா? என்னதுன்னு கேட்டேன். நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்கிறாங்க. உங்களை சுற்றிலும் பிரம்மாண்டமான தூதர்கள் பாதுகாப்பாக நிற்கிறாங்க. ஒரு அசுத்தாவியும் சாத்தானுடைய கிரியை உங்களை தொட முடியல, நெருங்க முடியல, பாதுகாப்பு. இதை கர்த்தர் காமிச்சாரு. அவன் யாருன்னே அந்த தம்பின்னு தெரியாது, புதுசாக பார்க்குறேன்.
அவன் பயந்துக்கிட்டான்னு சொல்லலாமா வேண்டாமான்னு. என்னை தைரியப்படுத்த நான் உன்னை பாதுகாக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணினார். இதான் உண்மை. உங்களை சுற்றிலும் தெய்வ தூதலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்கள் வீட்டை சுற்றிலும் தெய்வ தூதருடைய பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு. பயப்படாதங்க. அவன் தந்திரமாக கிரியை செய்யட்டமே. அவனுடைய தந்திரத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு காமிச்சிருவார். உங்களுக்கு விரோதமாக செயல்படும், குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, பிஸ்னஸுக்கு விரோதமாக என்னென்ன விதத்தில் கிரியை செய்வான் தந்திரமாக சுலபமாக அறிந்து கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளலாம். பயப்படாதங்க. அதுக்கு தான் எப்பொழுது அபிஷேகத்துக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். சரியா? சரி, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அவன் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே தந்திரமாக செயல்பட்டு காரியங்களை செய்து கொண்டு வருகிறான், நம்ம வாழ்க்கையில் அவன் என்ன செய்வான், எப்படி இதை அறிந்து கொள்வது, அதையெல்லாம் தொடர்ந்து நாளை தினத்தில் இன்னும் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இப்போ நிறைய உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், புரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் உங்களுக்கு விளங்க பண்ணி இனி ஈஸியாக நீங்கள் ஜாத்தானை ஜெயித்தரலாம். நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இருப்பீங்க. கரமுயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனாக என்னோட கூட இருக்கிறீர், எங்களோட கூட இருக்கிறீர். எங்களுக்கு சாத்தானின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய தந்திரங்கள் எதுவும் ஆண்டவரை எங்களுக்கு மறைந்திருக்க போவது இல்லை. அவனுடைய தந்திரங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்ளுவோம். நான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயிப்பேன். அதற்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானே, உன்னுடைய தந்திரங்கள் யாவற்றையும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு ஜெயம் தருகிற தேவனாய் இருக்கிறார். நீ என்னை ஜெயிக்க முடியாது, என் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது. நான் உன்னை இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். நீங்கள் தினமும் அப்படி ஜெபிக்கணும். இயேசுடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறதான் பைபிள் இருக்க. விசுவாசத்தில் உதயாந்து எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் பயந்து ஒடுங்கிடக்கூடாது. எதிர்த்து நின்றுட்டீங்கன்னா அவனுடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும். சரியா?